கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பக்தர்கள் 8 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து கார் மீது மோதி நின்றது. பின்தொடர்ந்து வந்த அடுத்தடுத்த கார், வேன், அரசு பேருந்து என 4 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டது. இதில் வேனில் பயணம் செய்த முருக பக்தர்கள் 8 பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரிக்குள் அறிவாலை பதுக்கி எடுத்து வந்த மாணவர் பிடிபட்டார். மாமன்னர் அரசு கலைக்கல்லூரியில் BBA 2ஆம் வகுப்பு மாணவன் விநாயகமூர்த்தி கல்லூரிக்குள் அறிவாலை பதுக்கி எடுத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது. வகுப்புகள் முடிந்த பின் நுழைவு வாயில் அருகே அறிவாளுடன் நின்று கொண்டிருந்த போது CCTVயில் மாணவன் ஆயுதம் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சக மாணவர்களை பழிவாங்க அறிவாலை எடுத்து வந்தது தெரியவந்தது. புத்தகத்தை சுமக்க வேண்டிய மாணவர்கள் அறிவாலை எடுத்து வரும் அவலம்தான் திமுக அரசின் சாதனை என கல்வியாளர் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆசிரியரை பணி நிரந்தரம் செய்ய 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய தொடக்க கல்வி அலுவலர் சிக்கினார். உதகையில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் தற்காலிக 2ஆம் நிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் ஜான் சிபு மாணிக்கை 2024 முதல் நிரந்தர ஆசிரியராக பணியமர்த்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற 2 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூட அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.